ஹலோ எவ்ரிவன், ஜவ்வரிசி வறுத்தல் பண்ணலாமா? நான் வீட்லேயே வச்சுட்டேங்க. 50% காஞ்சதுக்கு அப்புறமா தான் வெயிலில் வச்சுட்டேங்க. வாங்க ப்ராசஸ் பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டேங்க. 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. அடிகனமான பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 2 டம்ளர் நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு தண்ணியில் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, கோர்ஸ் அரைச்சி வச்சிருக்கேன். ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்க. தண்ணி கொதிச்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பொரிச்சிடும். இப்போ ஜவ்வரிசி மில்க் மாதிரி இருக்குல்ல, அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். 15 மினிட்ஸ் ஆகுங்க எல்லா ப்ராசஸ்க்கு. நம்மளோட பச்சை மிளகா பேஸ்ட்டு கடைசியாக எள்ளு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம கவரில் தான் போட போகிறோம், வீட்டில் தான் வைக்க போகிறோம் இல்லையா? அதனால் நல்லா ஆறிடுச்சு இல்லையா? ஆறின பிறகு நம்ம கவரில் ஊற்றிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ ஊற்றிக்கலாம். ஃபேன் கடியில் தாங்க வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டிலே இருக்கட்டும். காலையில் தானே அப்படி வந்துடல. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வெயிலில் வச்சுட்டேன். 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடலாம். பிடிச்சி